இந்த உலகத்துல எவ்வளோ டேஞ்சரஸான வேலைகள் இருக்கலாம். ஆனா கடல்ல இருக்கிற இந்த சின்ன லைட் ஹவுஸில் வேலை செய்யறதுக்காக சுமார் $1.2 மில்லியன், அதாவது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடி கொடுக்குறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இங்க நீங்க வேலை செய்யும்போது உங்களை கவனிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம், மீன் பிடிக்கலாம், அந்த இயற்கையை ரசிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ஹவுஸில் இருக்கிற பெரிய பல்ப் சரியா வேலை செய்யுதுன்னு எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஒருவேளை அது சரியா வேலை செய்யாம போனால் உடனே புது பல்பாக மாற்றணும். இந்த வேலைக்காக சுமார் 10 கோடி சம்பளம் தராங்களான்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. உலகத்தில் இருக்கிற ஆபத்தான வேலைகளில் இந்த ஜுமான் லைட் ஹவுஸில் வேலை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த லைட் ஹவுஸ் கடற்கரையில் இல்லை, கடலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் பிரிட்டானி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் கடலின் ஒரு ராட்சத பாறைக்கு மேலே 1911 கட்டப்பட்டது. 35 மீட்டர் உயரம் கொண்ட இந்த லைட் ஹவுஸ் 56 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒளி வந்து தெரியுமா. இவ்வளோ அதிகமாக சேலரி கொடுத்தும் ஏன் இங்கே யாருமே வேலைக்கு போகலன்னா, இங்கே பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. சுற்றியும் எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் தண்ணி மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த லைட் ஹவுஸில் இருக்கிற பகுதியில் அடிக்கடி ராட்சத புயல்கள் வரும். இதனால் ஏற்படுற வலிமையான அலைகள் லைட் ஹவுஸை ரொம்ப மோசமாக தாக்கும். இந்த மாதிரியான ஆபத்தால் நம்மளோட உயிர் கூட போக அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் சில நேரங்களில் மிகப்பெரிய அலைகளில் மூழ்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒருவேளை நம்ம இறந்து போனால் கூட அடுத்த நாள் தான் நம்மளை வந்து தேடி பார்ப்பாங்களாம். இப்படி ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து யாருமே வேலைக்கு போகிறது இல்லையா. இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது இந்த லைட் ஹவுஸில் ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செய்யும்போது எடுத்தது. ஒருவேளை இந்த அலைகள் இன்னும் வலிமையாக இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அங்கே எதுக்காக லைட் ஹவுஸை கட்டினாங்க? லைட் ஹவுஸில் இருக்கிற பல்ப் சரியாக வேலை செய்தா இல்லையான்னு பார்க்குறது எதுக்காக ரொம்ப முக்கியமான வேலையாக கருதப்படுது? பழமையான காலத்தில் சரியான போக்குவரத்து வசதி இல்லாத சமயத்தில் நீர்வழி பாதை தான் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மற்றும் ராஜ்யங்களுக்கும் முக்கியமான போக்குவரத்து பாதையாக இருந்துச்சு. நடுக்கடலில் இருக்கிற கப்பல்களுக்கு ஆபத்தான பாறைகள் இருக்கிற பாதைகளை காட்டுறதுக்கு தான் இந்த கலங்கரை விளக்கம். உலகின் முதல் லைட் ஹவுஸ் எகிப்தில் தான் கட்டப்பட்டது. 350 அடி உயரம் கொண்ட இந்த லைட் ஹவுஸை கிமு 280லேயே எகிப்தில் அலெக்சாந்திரியா அப்படிங்கிற பிளேஸில் கட்டப்பட்டது. இந்த லைட் ஹவுஸில் நெருப்புகள் மட்டுமே முதல்ல யூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸோட வெளிச்சத்தை இன்னும் அதிகரிக்க மிரர்ஸ் மற்றும் லென்ஸை கண்டுபிடிச்சாங்க. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கப்பல்களால் கூட இந்த லைட் ஹவுஸோட வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சது. இந்த லைட் ஹவுஸ் கட்டி முடிஞ்சதும் அங்கே வியாபாரம் பண்ணுற மாலுமிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களோட கப்பல்களுக்கு கடலில் எந்த ஒரு சேதமும் ஏற்படாது. அதனால் உலகின் இந்த முதல் லைட் ஹவுஸ் மாலுமிகளுக்கு ஒரு சேஃப்டி சிம்பலாக மாறிச்சு. ஆரம்பத்தில் இந்த லைட் ஹவுஸை கடற்கரையில் மட்டும்தான் கட்டினாங்க. ஆனால் நாட்கள் போக போக உலக அளவில் வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சது. அதனால் கடலின் நடுவில் மற்றும் எந்த பாறைகளால் கப்பல்களுக்கு அதிக ஆபத்து இருக்கோ அங்கே அந்த லைட் ஹவுஸை கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த காரணத்தினால தான் கடலுக்கு நடுவில் வெவ்வேறு இடங்களில் இந்த மாதிரியான லைட் ஹவுஸை பார்க்க முடியுது. இந்த நவீன காலகட்டத்தில் அதிகமான லைட் ஹவுஸஸில் இந்த ஃப்ரெஷ்னர் லென்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. இதனால தான் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கப்பல்களால் கூட இந்த லைட் ஹவுஸின் வெளிச்சத்தை ஈஸியாக பார்க்க முடியுது. அப்படி பல உயிர்களை காப்பாற்றுற லைட் ஹவுஸில் இந்த ஜுமான் லைட் ஹவுஸும் ஒன்று.